Hi guys, hope you all are doing good. So, exam is getting closer. இந்த டைமில் எல்லாருமே ரொம்ப பரபரப்பாக படிச்சுட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் பை திஸ் டைம் எல்லாருமே உன்னோட 100% ஆஃப் த சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட் பண்ணலனா கூட எவ்வளோ தூரம் படிச்சிருக்கியோ அது வரைக்கும் ஸ்டாப் பண்ணிடு. இதுக்கு மேலே தயவு செஞ்சு புதுசாக படிக்காத. புதுசாக படிக்கிறத விட இப்போ பெட்டரான ஆப்ஷன் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி படித்ததை திரும்ப ஒரு தடவை நல்லா ரிவைஸ் பண்ணுறது. அண்ட் இப்போ நீ ரிவைஸ் பண்ணும்போது நான் எந்த ஏரியாலாம் அதிகமாக ஃபோக்கஸ் கொடுத்து ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு உனக்கு ப்ராப்பரான கிளாரிட்டி இல்லை அப்படின்னா, ஒன்லி ஃபார் யூ கைஸ் ஐ ஹவ் பாட் யூ த எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் லிஸ்ட். ஸோ இன்னைக்கு நம்ம லாவோட எக்ஸ்பெக்டட் கொஷின் லிஸ்ட் பார்க்க போகிறோம். அண்ட் இது ஒரு ஜஸ்ட் ரேண்டமாக செலக்ட் பண்ண கொஷின்ஸ் கிடையாது. ஐசிஐயோட பாஸ்ட் ட்ரெண்ட்ஸ், ஐசிஐ இது வரைக்கும் என்னென்ன கொஷின்ஸ் கான்செப்ட் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அது எல்லாத்தையும் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி ஐ ஹாவ் ப்ரிப்பேர்ட் திஸ் லிஸ்ட் ஃபார் யூ கைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தேன் அப்படின்னா, ப்ரிலிமினரி சாப்டரில் லாஸ்ட் ஃபியூ அட்டம்ஸாக எந்த கொஷினுமே அவங்க டெஸ்ட் பண்ணவே இல்லை. அண்ட் இந்த டைம் பார்த்தா ப்ரிலிமினரி சாப்டரில் உள்ள டெஃபினிஷனில் ஸ்மால் கம்பெனியோட டெஃபினிஷனில் அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ திஸ் எக்ஸாம் ஃபார் செப்டம்பர் 26 எக்ஸாம் ப்ரிலிமினரியில் அந்த ஸ்மால் கம்பெனியோட டெஃபினிஷனை டெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி இப்போ இன்கார்பரேஷன் சாப்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா, லாஸ்ட் அட்டெம்ப்டில் அவங்க செக்ஷன் 8 கம்பெனியும் 1% கம்பெனியும் ரெண்டுமே டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த தடவை நம்மளோட ப்ரையாரிட்டி டாபிக்ஸ் லிஸ்ட்டில் எது இருக்காது அப்படின்னா, அந்த செக்ஷன் 8 கம்பெனியும் 1% கம்பெனியும் இருக்காது. அது இல்லாமல் வேறு எந்தெந்த டாபிக்ஸ் நம்ம டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு அனலைஸ் பண்ணி ஐ ஹவ் கிவன் யூ த லிஸ்ட். அண்ட் அதே மாதிரி இப்போ டிவிடெண்ட் சாப்டர் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் அட்டெம்ப்ட் தான் எந்த செக்ஷன் டெஸ்ட் பண்ணாங்கன்னா செக்ஷன் 124 டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த தடவை லிஸ்ட்டில் கண்டிப்பாக 124 இருக்காது. ஏன்னா லாஸ்ட் டைம் டெஸ்ட் பண்ணனால இந்த டைமும் அது டெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ நம்மளோட ப்ரையாரிட்டி டாபிக்ஸ் லிஸ்ட்டில் அந்த செக்ஷன் இருக்காது. ஸோ இதே மாதிரி ஒரு சாப்டருக்கும் நான் தெளிவாக டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஓகே மேம், அப்போது நான் இந்த லிஸ்ட்டை மட்டும் படிச்சுட்டு எக்ஸாமுக்கு போனால் போதுமா, அது மோர் தேன் எனஃபாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது கண்டிப்பாக நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். இந்த லிஸ்ட் எதுக்காக அப்படின்னு சொன்னால், உன்னோட ரிவிஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீ கண்டிப்பாக உன்னோட 100% ஆஃப் த சிலபஸை கவர் பண்ணி தான் ஆகணும். தேர் இஸ் நோ அதர் ஆப்ஷன். இந்த லிஸ்ட்டை வச்சு நீ ரிவிஷன் பர்பஸ்க்காக தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த லிஸ்ட்டை நான் ட்ரஸ்ட் பண்ணி போகலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக போகலாம். ஏன் அப்படின்னா, லாஸ்ட் அட்டெம்ப்ட் நம்மளோட எக்ஸ்பெக்டட் கொஷின்லேருந்து அரௌண்ட் 69 மார்க்ஸ் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி யூ கேன் ட்ரஸ்ட் லிஸ்ட். ஏன் இது 69 மார்க்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், நத்திங் பட் நான் இந்த லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணது ஐசியோட பேட்டர்ன் வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி கேட்காத கொஷின் கேட்காத ஏரியாஸ் தான் நான் இந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக அதுலேருந்து எக்ஸாமில் கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்துடும். ஸோ அதனால தான் அந்த 69 மார்க்ஸ் வந்திருக்கு. பட் ஸ்டில் நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னா, இதை வெறும் என்ன பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணிக்கணும்னா, ரிவிஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் ஒன் மோர் போனஸ் ஃபார் ஆல் ஆஃப் யூ என்ன அப்படின்னா, உங்களோட அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு ஈவினிங் நீங்கள் வரும்போது இந்த எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸோட லைவ் மேரத்தான் நான் கண்டக்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு டயர்டாக வந்திருப்பீங்க. அந்த டைமில் உடனே உங்களால் புக் எடுத்து படிக்கிறதுக்கு முடியாது. யூ வில் ஃபீல் டயர்ட். ஸோ அந்த டைமில் அட்லீஸ்ட் டைமை வேஸ்ட் பண்ணாமல், சும்மா ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணாமல், இல்லை சும்மா தூங்காமல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், என்னோட மேரத்தான் அப்படியே ஒரு தடவை கேட்டிங்க அப்படின்னா ஒரு பூஸ்ட் கிடைக்கும். தென் நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து நம்ம அழகாக எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் சூப்பராக எக்ஸாம் எழுதிட்டு வரலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். ஆல் த வெரி பெஸ்ட். கண்டிப்பாக இந்த செப்டம்பர் மட்டும்தான். அண்ட் இந்த எக்ஸ்பெக்டட் கொஸ்டினோட லிஸ்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் டெலகிராமோட லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதில் பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி லேர்னிங் வித் ஏஎன்எம் கிளாஸஸ்.